ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிசிபெளை பாத் செய்யலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்ங்களே வாங்கலான்ட்டு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், அப்புறம் கொஞ்சம் பட்டாணியும் வாங்கிக்கினேன். வீட்லேயும் இருக்குது, பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பிசிபெளை பாத்துக்குன்னு நான் டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்களே வாங்கிட்டேன். வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்காக அரிசி, அப்புறம் பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கினேன். அரிசி ஒரு பாவு போட்டாக்கா பருப்பு முக்கால் பாவுன்ற ரேஷியோவில் நான் எடுத்துன்னுக்கிறேன். அது ஊறினுக்கிற நேரம் நான் இங்கே காயெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா காயும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி இப்போ ரெடி பண்ணிக்கிறேன் நான் சைடில். அது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி தான், அதனால் உரித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். நான் குக்கரில் அரிசி கழுவி வச்சுட்டேன். நான் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால நான் செப்ரேட்டாக நான் ரெடி பண்ணி வச்சுன்னுக்கிறேன். இப்போ அரிசி, பருப்பு அது தனியாக இது பண்ணி விசில் பண்ண வச்சு காயெல்லாம் தனியாக வேக வச்சு எடுத்துக்கினேன். எனக்கு காய் ரொம்ப குழன்னு ஆயிடுச்சுன்னு எனக்கு பிடிக்கல. அதனால் நான் தனியாக காயெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கினேன். இப்போது அதுக்காக இப்போ ஒரு தாளிப்பு போட்டுற போகிறோம். இதில் எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இப்போது நான் தாளிச்சுன்னுக்கிறேன். இது கூட தேவையான புளி ஊற்றிக்கலாம். சில பேர் ஊற்றுவாங்க, சில பேர் ஊற்ற மாட்டாங்க. நான் ஊற்றிருக்கிறேன். ஸோ இது தாளிப்பு ஆன பிறகு இது கொஞ்சம் நல்லா கட்டி பதத்துக்கு வரணும். கட்டினாக்கா இப்போது எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரும் இல்லையா, அது வரலும் நான் கொஞ்சம் நல்லா தாளித்து எடுத்துக்க போகிறேன். தாளிச்சிட்ட பிறகு அது எண்ணெய் திரிஞ்சு வருது இல்லையா, அந்த நேரத்தில் இந்த கடையில் வாங்கின பிசிபெளை பாத் பவுடரை நான் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்க, இது கெட்டி ஆச்சு இல்லைங்களா, இந்த டைமில் போட்டாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதை எடுத்து நான் அப்படியே சாப்பாடு நம்ம ஏற்கனவே குக்கரில் இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாப்பாடு கூட இதை போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போது பிசிபெளை பாத் கலருக்கு திரும்பிச்சா. நிறைய பேர் நினச்சிருக்கலாம், என்ன இது பிசிபெளை பாத் மாதிரி இல்லையேன்னு. இப்போ பிசிபெளை பாத் மாதிரி இருக்கா பார்க்க. ஸோ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட காரா பூந்தி இல்லாச்சு அப்பளமாச்சு வச்சுக்கின்னு நம்ம சாப்பிட்லாம். ஸோ அதுக்குள்ளே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிசிபெளை பாத் ரெடி. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக ட்ரை பண்ணுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது சூப்பராக இருக்குது.